விவசாயியின் நன்றி. ஒரு பொங்கல் கதை. மிக பழங்காலத்தில் ஒரு சிறிய தமிழ் கிராமத்தில் கந்தன் என்ற எளிய விவசாயி வாழ்ந்தார். சூரியன், மழை மற்றும் தனது செல்ல பசுக்களான ராஜா மற்றும் மணி ஆகியவற்றின் உதவியிலேயே அவர் தனது பாட்டியை நடத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் கந்தன் நல்ல விளைச்சலுக்காக பிரார்த்தனை செய்து இயற்கையின் ஆசிகளுக்காக நன்றியுணர்வுடன் இருப்பார். ஒரு வருடம் மழை வரவில்லை. கந்தனின் பயிர்கள் உலர்ந்து போயின. அவர் மனம் உடைந்திருந்தாலும் நம்பிக்கையை இழக்கவில்லை. தனது பசுக்களை நேசத்துடன் பராமரித்து அவற்றின் உதவியுடன் நிலத்தை உழவினார். ஒரு அதிசயம் நடக்கப் போவதை நம்பியிருந்தார். கந்தனின் உழைப்பும் நம்பிக்கையும் கிராமத்தைச் சேர்ந்த மற்றவர்களுக்கு பேராற்றலாக இருந்தது. அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொலைதூர ஆற்றிலிருந்து நீரை எடுத்து வந்தனர். நிலங்களை உயிர்ப்பித்தனர். அடுத்த பருவத்தில் கந்தனின் விளைச்சல் மிகச் சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சியாலும் நன்றியாலும் கந்தன் சூரியனுக்கும் இயற்கைக்கும் தனது பசுக்களுக்கும் நன்றி தெரிவிக்க ஒரு சுவையான பொங்கலை தயார் செய்து நிவேதனம் செய்தார். கிராமத்தினரும் அவருடன் இணைந்து இந்த நன்றி கொடையை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடினர். அந்த நாளிலிருந்து பொங்கல் ஒரு நன்றி பண்டிகையாகவும் மனிதரும் இயற்கையும் ஒன்றிணையும் முக்கிய நாளாகவும் வழக்கமானது.